இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது உள்ள இருந்து நான் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி கீரையை கட் பண்ணி எடுத்தேன். இது உள்ள இருந்து நிறைய சின்ன சின்ன நாத்து வருது. அது கொஞ்சம் பெருசானாதான் அது என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. சொல்ல 2 கொய்யாக்காய் அறுவடை பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். செடிகள்லாம் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்தோம்னாலே ஃபஸ்ட்டு நம்ம கொய்யாக்காய் மரத்தானு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவோம். பாருங்க, நம்ம கொய்யாக்காய் வந்து பழுத்துச்சு ரெண்டுமே. இன்னைக்கு நம்ம கொய்யாக்காய் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம். 3வது கொய்யாக்காவும் நல்லா இருக்குது. சாமந்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அவரை கொடியும் நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்து நான் 3 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து நம்ம ஒரு பெரிய கத்திரிக்காய் அறுவடை பண்ணிட்டோம். இன்னைக்கு 3 கத்திரிக்காய் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி விட்ட முருங்கை மரத்துலேருந்து ஒரே ஒரு கொம்பு தான் இருந்துச்சு. அந்த ஒரு கொம்புலேயே பாருங்க 4-5 களை துளிர் வந்திருக்குது. முருங்கை மரத்துலேருந்து கீழே ஒன்று வந்திருக்குது, மேலே வந்து 3-4 துளிர் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்க, இந்த கத்திரிக்காய் செடியில் 1 2 இந்த 3 கத்திரிக்காய் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த 3 கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வாழை மரம்லாம் நல்லா இருக்குது. சேப்பங்கிழங்கு வந்து காஞ்ச மாதிரி ஆயிட்டு இருக்குது. மஞ்சளும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம ஒரு 3-4 தொட்டியில் வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இன்னும் மற்றதுக்கெல்லாம் ஊற்றணும். இதில் இருக்கிற இந்த நாவ மரமும் நல்லா இருக்குது. கரும்பும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாமந்தி செடி பாருங்க, சாமந்தி செடி வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி எடுத்து இது மறுபடியும் இவ்வளோ பெருசாக இருக்குது உயரமா. மல்லிப்பூ செடியில் வந்து பூ எல்லாம் அடங்கி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை மறுபடியும் கட் பண்ணி விடணும். ஒரு அரும்பு மட்டும் இருக்குது இதில். நம்ம செம்பருத்தி செடியில் பாதி இலை காஞ்சி போன மாதிரி ஆயிட்டு இருக்குது. இதுவும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு போனோம். சீத்தாப்புளி மரத்துலேயும் கொஞ்சம் இலையெல்லாம் காஞ்சி போன மாதிரி ஆயிட்டு இருக்குது. இது வந்து கீழே இருக்கிற களையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம். மற்ற மேலே இருக்கிற களை எல்லாமே நல்லா இருக்குது. மருதாணி செடியும் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ உயரமாயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. மேலே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் மருதாணி செடியில். இப்போ அது எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. மாங்காய் மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் மரத்தில் வந்து நான் பூ வருதுன்னு சொன்னேன். இது பூவா என்னன்னு தெரியல, அது பெருசாக வந்த பிறகுதான் தெரியும். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இது உள்ள இருந்து நான் கொஞ்சம் கரிசலாங்கண்ணி கீரையை கட் பண்ணி எடுத்தேன். இது உள்ள இருந்து நிறைய சின்ன சின்ன நாத்து வருது. அது கொஞ்சம் பெருசானாதான் அது என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. இதில் 2 கொய்யாக்காய் மரம் இருக்குது, 2 மல்லிப்பூ செடி இருக்குது, கரிசலாங்கண்ணி கீரை இருக்குது. பெருசாச்சுனாக்கா நம்ம பார்க்கலாம். இந்த முருங்கை மரத்துலேயும் பாருங்க, இது நம்ம மேலே இருக்கிற கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்தோம். ஒரு கொம்புலேயும் 3-4 துளிர் வந்துருக்குது புதுசாக முருங்கை மரத்தில். கருவேப்பிலை செடி எல்லாமே நல்லா இருக்குது. கருவேப்பிலை கன்று ஒரு மழை வந்துச்சுன்னா நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு தொட்டியில் மாற்றி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கருவேப்பிலை கன்று வரும். மழை தீபாவளி முடிஞ்ச பிறகு ஒரு மழை வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா. இது உள்ள இருக்கிற தக்காளி செடியும் நல்லா இருக்குது. இது பாருங்க, இந்த மல்லிப்பூ செடியில இருவாச்சி மல்லியில இந்த மல்லிப்பூ வந்து பெருசா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி கனகாமரம் பூவும் நல்லா இருக்குது. இது 2வது தக்காளி செடி. ஃபர்ஸ்டே நம்மளது வந்து 4-5 தக்காளி செடி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது அப்படியே காஞ்சு போயிடுச்சு, நம்ம எடுத்து போட்டோம். ஆக்கடா செடியில வந்து நிறைய பக்க கிளை வந்துருக்குது. இதுலயும் பூ வர மாதிரி இருக்குது, அரும்பு பாருங்க. இது உள்ள இருக்கிற சம்பங்கி செடியிலயும் பூ வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம் பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம கட் பண்ணி விட்ட சம்பங்கி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உயரமா வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ பூ வர மாதிரி தான் இப்போ இருக்குது. பார்க்கலாம் இது பூ பூத்துச்சுன்னா எவ்வளோ பூக்குதுன்னு. நம்ம கத்திரிக்காய் செடியில வந்து 3-4 கத்திரிக்காய் வச்சிருக்குது. இந்த பாருங்க, கத்திரிக்காவே வெளியே வந்திருக்குது. இது வந்து லைட் பர்பிள் கலர் கத்திரிக்காய். 1 2 3 4 கத்திரிக்காய் பெருசா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் செடியில வந்து கொஞ்சம் பூவெல்லாம் நிறைய வந்திருக்குது. இந்த கத்திரிக்காய் செடியில கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. நம்ம ஜாதி மல்லி செடியில வந்து நிறைய அரும்பு இருக்குது. நாட்டு கனகாமரத்துல வந்து நிறைய பூ வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூ பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு மழை வந்துச்சுனாக்கா நம்ம இந்த தொட்டியில இருக்கிற மண்கலவையை நம்ம மாத்தி வைக்கலாம். கரும்பு முருங்கையில வந்து பூ வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூ வரப்போகுது. பூ வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெருசானாதான் இதுல வந்து முருங்கைக்காய் வரும். இன்னும் பெருசான பிறகு வரும். இவ்வளோ சீக்கிரம் முருங்கைக்காய் வந்துச்சுன்னா இது ரொம்ப நீட்டா வருது, வெயிட் தாங்காது. இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ப்பேன். இது ரோஸ் செடியில வந்து ஒரு அரும்பு வந்திருக்குது. நாட்டு ரோஸ்ல நம்ம இந்த ரோஸ் செடி எடுத்து போட்டுடலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ இதுல வந்து அரும்பு வந்திருக்குது. அடுக்கு செம்பருத்தி செடியும் நேற்று காஞ்சு போன மாதிரி ஆயிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இருக்குது இந்த செடி. இந்த கனகாமர செடியும் நல்லா இருக்குது, டெல்லி கனகாமர செடி. இதுல வந்து அரும்பு வந்திருக்குது. பாருங்க, மஞ்சள் கலர் சாமந்தியில நம்ம 2 பூ 3 பூ பறிச்சிட்டோம்.
எடுத்துன்னு வந்துச்சு. இப்போ மறுபடியும் நிறைய அரும்பு வருது. ஒன்று பூவும் பூத்துருக்குது. அது இன்னைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். விட்டுட்டு போனோம்னா யாரெல்லாம் பறிச்சுன்னு போயிடுவாங்க. அதை கத்திரிக்காய் செடியில வந்து நிறைய பூ வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, பூ வச்சிருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ காய வருதுன்னு சொல்லிட்டு. இதுல ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி வந்து இலை எல்லாம் மஞ்சளாயிட்டு இருக்குது. நம்ம அரளி செடியில பார்க்கலாம். அரளி செடியில வந்து அரும்பு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. 1 2 3 4 கிளையில அரும்பு இருந்துச்சு. 4 கிளையிலுமே இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததை விட கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. இதுவும் பூ பூத்துச்சுன்னா அழகாக இருக்கும். மேலே மஞ்சள் கலரில் வரும். இது பூ பூத்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நம்ம கொய்யாக்கா வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க, கொய்யாக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து இந்த கொய்யாக்கா வந்து 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொய்யாக்கா வச்சு இந்த மரத்துல இது கொய்யாக்கா வந்து ஃபர்ஸ்ட் இதுதான். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் இதுல கொய்யாக்காவே வச்சிருக்குது. இது வந்து 3வது கொய்யாக்கா. நம்ம இந்த கொய்யாக்கா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பாரு, நம்ம 2 கொய்யாக்கா அறுவடை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமா. பாய்.